நான் எந்த நேரம் தொலைபேசி எடுத்தாலும் எனது தொலைபேசிக்கு உடனடியாக ஆன்சர் பண்ணி என்னுடன் உரையாடுகின்ற மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி முரளிதரன் அவர்களிடம் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், நான் 4 தடவை இந்த காணொளிகளை பதிவு செய்திருக்கின்றேன். அதே போன்று நான் உங்களிடமும் ஏற்கனவே ஒரு தடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த விடயம் சம்பந்தமாக கூறியிருக்கின்றேன். மேடம், நீங்கள் உங்களிடம் இறுதிக்காட்டமாக நான் இதை தெரிவிக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த கடைகள் ஏன் திறக்கப்படவில்லை, இந்த கடைகள் திறக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன, இந்த கடைகளை திறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கடைகள் திறந்திருக்கின்ற கடைக்காரர்களுடனும் கடைகளை கொடுத்தவர்களுடனும் பிரதேச செயலாளருடனும் பிரதேச செயலக உத்தியோகத்தவர்களுடனும் நீங்கள் இங்கு வந்து கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு நீங்கள் ஒரு நாள் வந்து இந்த விடயத்தை மிக விரைவில் நீங்கள் செயற்படுத்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு மேடம். இறுதியில் இந்த விடயங்கள் அனைத்தையும் நான் பாரப்படுத்துவது உங்களிடம். மேடம், தயவு செய்து இங்கு வந்து சுகாதார வைத்திய அதிகாரி களுவாஞ்சிக்குடி அவரையும் அழையுங்கள், கழுதாவளை பிரதேச சபையினுடைய செயலாளரையும் அழையுங்கள், அதே போன்று களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் அழையுங்கள். அதே போன்று உங்களுக்கெல்லாம் பாரிய அளவு அதாவது பவர் இருக்கின்றது. யார் யாரையெல்லாம் அடைக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் அடைத்து ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி, மேடம், முதலில் இந்த சுற்றுச்சூழலை சுத்தியமாக வைப்பதற்குரிய நடவடிக்கை எடுங்கள், கடைகளை திறப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுங்கள், கடைகளை திறந்தவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் என்ன என்று ஆராயுங்கள். இவ்வாறு ஆராய்கின்ற போது மேடம், இன்றும் இந்த கடையில் யார் கடைகளை பூட்டினாலும் திறக்காமல் நாங்கள் விடமாட்டோம், திறப்போம், பூட்ட மாட்டோம் என்கின்ற மூட மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை தருகின்ற அந்த வியாபாரி அளிக்காவது நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு மேடம். திறப்பது அல்ல மேடம் முக்கியம், அது மூடப்படக்கூடாது. திறப்பது அல்ல மேடம் முக்கியம், திறந்த பின் அது சிறந்த முறையில் இயங்க வேண்டும். திறப்பது அல்ல மேடம் முக்கியம், திறந்த பின் அதை நுகர்வோருக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக அமைய வேண்டும். எனவே மேடம், நீங்கள் இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் என்று கேட்டு, அதாவது நன்றிகளையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது வந்து கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையமானது பல வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் இப்போது 2 மாதத்துக்கு முதல் திறக்கப்பட்டது. இங்கே திறந்த காலகட்டத்தில் நிறைய சாமான்களும் பொருட்களும் வந்து சேர்ந்தன. இப்போ காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து வருகிறது. காரணம், நம்மளோட ஊர் மக்கள் கொஞ்சம் ஒத்துமை இல்லாதவங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சது என்ற கருத்து. எனவே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டு இந்த ஏரியாவில் கழுதாவளையில் அறுவடை செய்கிற விவசாயங்களை இந்த பிள்ளையாவது இங்கே கொண்டு செயல்படுத்த தொடங்கினாங்கன்னு சொன்னால் மிகவும் இதுக்கப்புறமாவது இது சரியான முறையில் இயங்குமன்றது என்ற கருத்து. நாங்கள் இதில் இந்த மக்கள் சந்தையில் வந்து கடை தொடர்ந்து தான் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு நியாயமான வியாபாரம் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா சனங்கள் வந்து இந்த ஒரே நேரத்தில் வரதில்ல, விட்டு விட்டு தான் வராங்க, அதனால பிரச்சனை இல்லை. எல்லோரும் திறந்தாங்கன்னா இன்னமும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குங்கிறது எங்களோட கருத்து. ஆகவே எல்லோரையும் திறக்க வைக்கிறதுக்கு அந்த டிஎஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு சின்ன ஏற்பாடு செஞ்சால் நல்லா இருக்கும். திறக்க வைக்கணும், மக்களை வர வேண்டாம், கடை திறக்கணும். கடைப்பை திறக்கிறது வந்து இப்போ மதியத்தில் சனம் இல்லாதால இப்போ கூட்டிகிட்டு போயிடுவாங்க, சாப்பாடு முடிய நீ வருவாங்க, வந்து திறப்பாங்க. இதில் 4 கடை இப்போ போகிறாங்க கூட்டிகிட்டு, நீ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீ வந்து திறப்பாங்க. நீ பின்ன டைம் ஆஃபீஸ் முடிய சனம் மாறுறது நீங்கள் சாமாங்க வந்து திறப்பாங்க. இன்னொரு விசேஷம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், இந்த யார் போனாலும் நான் போக மாட்டேன்னு. ஆகவே கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் இந்த கடையில் தான் இருப்பேன், இந்த கடை எனக்கு தான். ஆகவே நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருப்போம், லாபமோ நட்டமோ. திறக்கிறாங்களே ஜிஎஸ்பி சாலையும் போஸ்ட் பண்ணுறாங்களே திறக்க சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நாம் கடை தெரிஞ்சால் நாம் சொன்னதுக்கு அவங்கள கட்டுப்பாட்டை முகிறாமல் கடையை திறந்துருக்கோம். அதே மாதிரி மற்றாக்கள் நினைச்சா இந்த டெவலப் ஆகிருக்கு. மாஸ்டர், நம்மளோட ஊராக்கள் முதல் ஒத்துக்கொள்ளணும், முதல் ஒத்துமையாக இருக்கணும். அது இங்கே அறுவடை செய்கிற பொருளெல்லாம் இங்கே வரணும். இங்கே வந்து இங்கேருந்து மற்ற இடங்களுக்கு அது செயலாகினா தான் இந்த இடம் வந்து செழிப்பாயும் சரியான முறையிலையும் இயங்கும். இது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இதில் செயல்பட்டாங்கன்னு சொன்னால் இது இந்த நிலைமையில் அப்படி தான் கிடக்கும்.
எனவே நம்மளோட ஊர் மக்கள் வந்து சரியான முறையில் இந்த இடத்துல தங்களுடைய சாமான்களை சரியான முறையில் கொண்டு வந்து செயல்பட்டாங்கன்னு சொன்னால் இந்த இடம் மிகவும் சிறப்பாக இன்னும் இதுக்கு பிறகு மிகவும் சிறப்பான முறையில் நடக்கும் அதன் கருத்து. அரை கிலோ தாங்க எனக்கு. மற்ற இருக்கு 450 ரூபாய் அது பாதி அவியும் பாதி அவியும் இல்லை வேறு என்ன மளிகை கிடையாது. வந்து தொடர்ச்சியாக நான் இன்றைக்கி இப்போ 4-5 காணொலியை பதிவு செய்து போட்டிருக்கேன். வேற வேற ஒவ்வொரு நாளும் கடைகள் மூடப்பட்டு தான் இருக்குது, திறந்த மாதிரி இல்லை. இப்போ அன்றைக்கு வந்ததுக்கும் இன்றைக்கும் வரிஜோடி போய் கிடக்கு. என்ன காரணம்? இது மற்ற மரக்கறி கடை தானே அண்ணன். இது என்னென்னு சொன்னால் வெஜிடபிள் மார்க்கெட்டுன்றது தான் இங்கே அதிகமாக இருந்தது. இங்கே திறக்கப்பட்ட நிறைய கடைகள் திரும்ப மூடப்பட்டிருக்குன்னு சொன்னால் காரணம் மக்கள் வரத்து குறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் வரத்து குறைய இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் எடுக்கப்பட்ட கடைகள் திறக்கப்படாமல் இருக்கிறது. எல்லா கடையும் திறந்திருந்தா பொதுமக்கள் இன்னும் மொத்தமாக 50 கடையிலே எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை எடுத்திருக்கு? 44 கடை கொடுக்கப்பட்டிருக்கு, 6 கடை கொடுக்கப்பட இல்லை. கொடுக்கப்பட்ட அவ்வளோ கடையும் திறந்தால் ஒவ்வொரு விதமாக. ஆனால் ஒரு கதைகள் சொல்கிறாங்க எல்லாரும் வந்து நாங்கள் கேட்டாக்களுக்கு கடை தர இல்லை, அது நாங்கள் எங்களுக்கு தந்திருந்தால் நாங்கள் சுரந்திருப்போம். இல்லை இது இன்டர்வியூ வச்சு கவர்மெண்ட் ஏஜென்ட் கச்சேரி மூலம் இன்டர்வியூ வச்சு தான் கொடுத்தவங்க. அதனால் ஈஸியாக சும்மா வாய் மூலம் கேட்குறவங்களுக்கெல்லாம் கடை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு இது பார்க்குறாங்க, ஒரு தராதரம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் கடைகள் கொடுக்குறாங்க. ஆனால் எடுத்தவங்க கடையை திறக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்னா இப்போ இதை வந்து இப்போ பிரதேச பார்க்குறோம் இல்லையா, பிரதேச ஏலத்தால் வந்து சொல்கிறாங்க 2-3 தரம் அறிவித்தல் கொடுத்துட்டாங்க. இல்லை நீங்கள் கடையை திறக்கலன்னு சொன்னால் நாங்கள் திரும்ப பொறுப்பெடுக்க வேண்டி வருமானு பொறுப்பெடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களோட ஆக்ஷன் எடுபடலை. பிரதேச டிஎஸ் சொல்கிறாங்க இந்த கடையில் நாங்கள் திரும்ப பொறுப்பெடுப்போம் நீங்கள் திறக்கலன்னு சொல்கிறாங்க. வாய் மூலம் தான் சொல்கிறாங்க, வேறு எந்த வித நடவடிக்கையும் இல்லை. இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க, 2 கடையை அவங்க திரும்ப ரிட்டர்ன் எடுத்தாங்கன்னு சொன்னால் மற்றவங்க திறப்பாங்க. பலதரப்பட்ட கடையும் திறந்திருந்தா தான் இங்கே மக்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதுக்கு இப்படியே சொல்லுங்கள் வந்து, அதாவது இப்போ நாங்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரணும் படத்துக்கு என்ன நடக்கணும் வரணும்னு சொன்னால் இங்கே இருக்க 50 கடையும் 50 விதமான கடையாக மாறணும். இப்போ மரக்கறி கடை இருக்கணும், மளிகை கடை இருக்கணும், உடுப்பு கடை இருக்கணும், மற்ற கடைகள் எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்தால் பொதுமக்களை நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வேறு கூடுதா? நீ எனக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னால் நான் நியாயமாக விலை விற்கிறேன், சில பொருட்கள் குறைக்க வேண்டியதை குறைச்சி வைக்கிறேன். எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குது. அதனால மளிகை கடைக்கு இப்போ எனக்கு நீங்கள் முதல் ட்ரிப் எடுத்ததை விட ஒரு 10 வீதம் எனக்கு வியாபாரம் கூடி தான் இருக்குது. ஆனால் என்ன மற்றவங்க கடை மூடி இருக்காங்கன்னவங்களே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லா கடையும் திறந்திருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே அந்த நம்மளோட பிரதேச சபைக்குரிய மார்க்கெட் மீன் மார்க்கெட் இருக்குது கழுதாவளியில், அது இங்கே மாறினா நல்லா. ஆனால் இப்போதைக்கு மாறுறது என்பது கஷ்டம். ஸோ டிஎஸ் இதுக்கு அனுமதி இங்கே கொடுக்கலாம், மீன் இங்கே செய்யலாம்னு சொல்லி இடம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இன்னும் எடுத்ததே சுத்தப்படுத்தல, காடு மாதிரி இருக்குது. எத்தனை தடவை நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அதிகாரிகளோட கவனத்துக்கு நான் சொன்னேன். அப்போ சொல்லியும் நடக்கல. என்ன இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பொருளாதார மத்திய நிலையம் என்று சொல்லக்கூடிய அளவு அறிக்கை வழக்கி பார்த்தா அடர்ந்த காடுகளை முதல் வழியாக்குறாங்க. இல்லை மினிஸ்ட்ரியால் வந்திருந்தவங்க அப்பவும் நாங்கள் சொன்னோம், நாங்கள் இது இடங்களை சுத்தப்படுத்தித்தாங்க. இங்கே மீன் மார்க்கெட்டு இப்போ நாங்கள் தனிப்படை செய்கிறதுக்கு நாங்களே முயற்சி எடுத்து டெம்பரவரி கொட்டை அடித்து மீன் மார்க்கெட் கோழி மார்க்கெட்டை நாங்கள் இங்கே செய்யணும். ஹேண்டினையும் ஓப்பன் பண்ணலையா? கேண்டீன் ஓப்பன் பண்ணலை. அது டிஎஸ் அவங்களோட பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டாயே கேண்டீன் தான் ஓப்பன் பண்ணிக்கணும். கடைங்க திறந்தால் ஒரு டீ குடிக்கணும்னு சொன்னால் கேண்டீன் வேணும். முதலாவது திறந்திருக்க வேண்டியது கேண்டீன். இவங்க கேண்டீனை விட்டுட்டு மற்ற கடையில் திறந்துட்டு இருக்காங்க. ஐடியா என்னன்னு தெரியல அவங்களது. ஆனால் முதல்ல கேண்டீனை திறந்துருக்கணும், அதுக்கு பிறகு மற்ற கடையில் கொடுக்கப்பட்டிருக்கணும். கொடுக்காதவங்களுக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஐயா நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் அவங்க இதே மாதிரி போயிட்டே இருப்பாங்க, திறக்க மாட்டாங்க. இவங்க கடை எடுத்தவங்க சொல்கிறாங்க மக்கள் வரல அதனால திறக்கலைன்னு சொல்லி. நாம் திறந்து பொருட்கள் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே மக்கள் வருவாங்க. மக்களில் பிள்ளையும் சொல்லலாது. எல்லா பொருட்களும் ஒரு இடத்த இருக்குன்னு சொன்னால் மக்கள் தானாக வருவாங்க, விளம்பரமே தேவையில்லை. உங்கள்கிட்ட தேடி வராங்க. ஆமாம், தூரத்துலேருந்துலாம் பாருங்க. என்னட்ட இப்போ வரத்து எப்படியும் எனக்கு ஒரு 10-15% கூட தான் இருக்குது வியாபாரம். நீங்கள் ஒவ்வொரு நாள் திறக்கிறீங்க? டெய்லி நான் திறக்கிறேன். அதாவது இப்போ கழுதாவில் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு போனால் கூட கடை திறந்திருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோட வராங்க. அந்த நம்பிக்கையோட வராங்க. 7 தூரத்திலிருந்து வராங்க.
பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட சூழலில் உள்ளவங்க நிறைய வராங்க, அவுட்டில் இருந்தும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வரக்குள்ள எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மற்றவங்க திறக்கலன்றது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. எல்லாரும் திறந்துருந்தால் எல்லாருக்கும் வியாபாரம் போகும், நல்லா இருக்கும். இந்த மீன் கடைகள் கோழி கடைகளுக்கு திறக்கிறதுக்கான இடத்துக்குரிய அனுமதியை பிரதேச செயலாளர் கொடுத்தா இன்னும் மக்கள் வர்றதுக்கு நல்லதாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த பெரிய கடையை திறந்து முதலாக திறந்தப்போ வந்து பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் மாலை போட்டு குத்து விளக்கேற்றி பெருசாக வர வச்சாங்க. ஆனால் இப்போ அப்படி ஒன்றுமே இல்லை. பாருங்கள், எல்லா கடையும் மூடி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இப்போ மூடப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஆரம்பத்தில் திறக்கப்பட்ட கடை இப்போ மூடப்பட்டிருக்கு. என்ன காரணம் இதுக்கு? நீங்கள் தான் சொல்லணும். ஏன் கடை திறக்கீங்கல்ல இப்பெல்லாம்? இதுக்கான காரணம் என்ன? கட்டினவங்க ஏன் இப்போ கடை திறக்காங்கல்ல? எல்லாரும் கடையை திறக்கணுமென்று பிரதேச செயலர் தான் நடவடிக்கை எடுக்கணும். என்ன இவ்வளவு பெருசாக கட்டி போட்டும் இப்போ திறக்காங்கல்ல கடை. நீங்கள் தான் என்ன கடை திறக்கணும். வேறு கடையை விட ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சி தவிக்காங்க இங்கே. எனக்கா நான் 500 ரூபா தந்தேன், 40 ரூபா தரல. 20 ரூபா. இப்போ இதுக்கு 60 ரூபால்ல. அப்படின்னா நீங்கள் 40 ரூபா தந்தீங்க. பக்கத்தில் இங்கே புதுசாக கடை திறந்துருக்காங்கன்னு போட்டு களுவாஞ்சிக்குடிக்கு போகிறத விட இங்கே லேசன்னு போட்டு எல்லோரும் வராங்க. ஆனால் இங்கே முதலையை விட இப்போ திறக்காங்கல்ல கடை. ஆனால் இங்கே அடித்த விலையை விட குறைய கொடுக்காங்க, 10 ரூபா 20 ரூபா. அதால் இங்கே நிறைய பேர் முந்தி வந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஆக்கள் வந்தால் இங்கே வியாபாரம் பெருசாக இல்லை, கடை திறக்காங்கல்ல முதலைய மாதிரி. அதால் இப்போ ஆக்கள் குறைவாக வராங்க. இங்கே வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண இந்த வர்த்தக நிலையத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லா கடையும் திறந்திருந்தது. ஆனால் இங்கே அடித்த விலையை விட 10 ரூபா 20 ரூபா குறைச்சி தான் கொடுக்காங்க ஆரம்பத்தில். ஆனால் இப்பையும் குறைச்சி தான் கொடுக்காங்க. ஆனால் எல்லா கடையும் திறக்காங்கல்ல முதலைய மாதிரி. அதனால் நம்மட பிரதேச செயலர் தான் இதுக்கு பெரிய நடவடிக்கை எடுக்கணும். அதால் எல்லா கடையும் திறக்கணும். ஆனால் பிரதேச செயலர் வந்து நடவடிக்கை எடுத்தால் தான் கடை எல்லா கடையும் திறப்பாங்க. அதால் பிரதேச செயலரும் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கழுதாவில் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வந்த உடனே இங்கே வந்து ஒரு தம்பி என்ன அழைச்சிட்டு வர்றாரு. அவர் அழைச்சிட்டு வந்து என்ன சொன்னார்ண்டா, இந்த தம்பி என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இங்கே என்ன விற்கிறீங்கன்னு சொல்கிறேன். என்ன விற்கிறாங்க? விதவெங்காயம் யாழ்ப்பாணம் இருந்து கொண்டு வந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இருந்து இன்னொரு ஆள் கொண்டு வந்து விற்காரு. என்ன சாமான்? விதவெங்காயம் கொண்டு வந்து விற்கிறாங்க. என்ன அப்போ இந்த தம்பி ஆர்வமாக வந்து என்னட்ட சொல்கிறாரு, இது விதவெங்காயம் எடுத்து விற்கிறாங்கன்னு சொல்லி நான் அதை வேறு ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறார். பாப்போம். ஓம் விதவெங்காயம் என்ன கிடக்குது? விதவெங்காயத்தை எடுத்து கொண்டு வந்து விற்கிறார். அது மிகவும் பெரிய விஷயம். நீங்கள் அங்கே இங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை. விதவெங்காயம் கழுதாவில் பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்கப்படுது. இந்த விதவெங்காயம் வந்து நீங்கள் எங்கே இருந்து எடுத்து வந்து? யாழ்ப்பாணம் எங்கே? யாழ்ப்பாணம் கொக்கியிலேருந்து. எவ்வளோ கொண்டு வந்தீங்க? இது வந்து ஒரு லொரி வந்தது. ஒரு லொரி வந்தது. இவ்வளவு தான் கிடக்குது. அப்போ இவ்வளோதான் கிடக்குது. எல்லாம் விற்று அடுத்த லொரி வாரதுக்கு நாளைக்கு எனக்கு அடுத்த லொரி வரும். அப்போ உங்களோட மெயின் டார்கெட் வந்து மெயின் ப்ராடக்ட் வந்து அதை முக்கியமான பொருள் வந்து விதவெங்காயம் மட்டும் தானே கொண்டு வர? ஏன்? தேங்காய் கொஞ்சம் கொண்டு வந்து அது முடிஞ்சு. எத்தனை கொண்டு வந்தீங்க? தேங்காய் ஒரு 300 தேங்காய் கொண்டு வந்து அது முடிஞ்சு. உங்களோட பேர் என்ன? என் பேர் கரண். கழுதாவில் ஹரன் வந்து இப்போ இதில் இறங்கிடுச்சு. அதாவது விதவெங்காயம் தேங்காய் அங்கே இருந்து கொண்டு வந்து? தேங்காய் யாழ்ப்பாணம். எத்தனை தேங்காய் கொண்டு வந்தீங்க? 300 தேங்காய் கொண்டு வந்து. 300 தேங்காய் ஒன்று எவ்வளோ விற்றீங்க? 160 ரூபாய். அங்கே எவ்வளோ கொடுத்தீங்க? அங்கே 120 எடுத்துக்கொண்டு விற்று நல்ல இது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் இருக்கு. அப்போ நீங்கள் விதவெங்காயம் எடுத்துருக்கிறீங்க. விதவெங்காயம் எவ்வளோ விற்கிறீங்க? விதவெங்காயம் 27 அந்த கொண்டு வந்து 28 அந்த கொண்டு வந்து 28 அந்தரா 22 அந்தரா அந்தர் 22 கொண்டு ஒரு அந்தர் 22,000 என்னக்குள்ள 112 ராத்தர்
எனக்கு தெரியாது அந்த 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 என்ன ஒரு அந்த 50 கிலோ 50 கிலோகிராம் 50 கிலோகிராம் 22,000. ஓ எனக்கு ஞாபகம் பண்ட காலத்தில் 112 ராத்தல் ஒரு 52 நினைக்கிறேன் என்ன தம்பி 112 ராத்தில் 50 கிலோவா 50 கிலோ 50 கிலோட 52 100 அவர் நான் சொல்லுவேன் அந்த கணக்கு சரி 22,000. 2 3 அந்த 2 எடுத்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் ஒரு கிலோ எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு கிலோ 22,000 எவ்வளோ வருது? நாங்கள் கிலோ படி இன்னும் கொடுக்கல. நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்குற எல்லாம் கொடுக்கணும். உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல பரவாயில்ல. இன்னும் அவ்வளவுதான் கிடக்கு. ஒரு லொரி வந்துடுது. இப்போ நாளைக்கு எனக்கு அடுத்த லொரி வருது. இது இந்த எங்கட கடையில் பொசுர பேர் கிருபா. அவர் யாழ்ப்பாணத்தால். அவர் இங்கே நிற்கிறாரு. இனி என்ன வேலைக்கு போட்டிருக்காரு சம்பளத்துக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு 2,000 ரூபா தராரு. எப்படி பாதுகாப்பாக வைக்கிறோம் உண்டு? பாதுகாப்பு இப்படி தான் நாங்கள் மூளையில் அடுக்கி வைக்கிறது. இனி கொஞ்சம் இடவசதி வந்த பிறகு ஃபுல்லாக செடியெல்லாம் போட்டு இப்படி ஃபேனை இப்போ இந்த அதிக வெப்பத்தில் அதனால ஃபேனை போட்டு வச்சிருக்கோம். மேலே ஃபேன் போட்டு வச்சுக்கிறீங்க என்ன போட்டு வச்சிருக்கோம். இந்த கடல் ஓரத்தால் இது இருக்கத்தால காத்திஞ்ச வாரத்தால் எங்களுக்கு இதில் காற்றோட்ட விலை இருக்கேன் நல்ல இதோட வேறு ப்ராடக்ட்கள் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்கிறத கொண்டு போடலாமே. இப்போ தானே தொடங்கி நீங்கள் ஒடியல் கொண்டு வரலாம், குட்டான் கொண்டு வரலாம், பன்னாட்டு வந்தல் கொண்டு வாழைக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். எல்லாம் கொண்டு கொடுத்துருக்கோம். இனி போக போக தான் இனி இப்போ இங்கே நடைமுறையை பார்த்து தான் நாங்கள் இனி அங்கேருந்து சாமான்கள் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கும். சாமானை கொண்டு வந்தீங்கன்னா சனம் பேரும் பேரும்